இந்தியாவின் முதல் பெண் பாரத பிரதமர் 1983 ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னை இந்திரா பெண்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும், பெண்களுக்கான சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று செப்டம்பர் 15 அகில இந்திய மகளிர் காங்கிரஸை ஒரு தொலைநோக்கு எண்ணத்தோடு துவக்கியிருக்கிறார். அதுபோலவே செப்டம்பர் 15, 1984 அன்று இதை ஒரு பெரிய அளவில் ஒரு இனாகுரேஷன் செய்து பெண்களுக்கான முன்னுரிமைக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அதற்காக அவர் நிறைய திட்டங்கள் பல வகுத்து வைத்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அக்டோபர் 31ஆம் தேதி 1984 அன்று அன்னை இந்திரா காந்தி அவர்கள், இந்தியாவின் இந்திரா, நம்ம எல்லாம் சோகத்துக்கு மத்தியில் தீவிரவாதத்திற்கு பலியாகி விடுகிறார். எனக்கெல்லாம் இளம் வயது முதலிலேயே அரசியல் மீது ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு நேசம் வந்தது என்றால் பள்ளி பருவத்திலிருந்தே அன்னை இந்திரா காந்திஜி அவர்களை பார்த்து இவர்களைப் போல் நாமும் பெண்களுக்கு முன்னுரிமை வாங்கி கொடுக்க போராட வேண்டும், நாமும் ஒரு சாதனை பெண்ணாக ஆக வேண்டும் என்று அவரை பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஆசை. வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி அன்று நான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக பொறுப்பேற்ற பிறகு அன்னை இந்திராவை பெரும் அளவில் கொண்டாட வேண்டும் என்று நவம்பர் 19 அன்னை இந்திரா காந்திஜி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி நவம்பர் 14 மற்றும் 15 அன்று சென்னை அம்பத்தூரில் இந்திரா காந்திஜி அவர்களுக்கு பெரும் விழா எடுக்க இருக்கிறது தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ். அன்னை இந்திராவின் கனவு பெண்களுக்கு முன்னுரிமை. அதுபோலதான் நமது அன்பு தலைவர் ராஜீவ் காந்திஜி அவர்களும் பஞ்சாயத்து ராஜில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்காக அவர் கொண்டு வந்தார். அதுபோல்தான் அன்னை சோனியா காந்திஜி அவர்களும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடினார். இதெல்லாம் இப்படி இருக்கிறது. ஒரு பெண் தாய்மை அடைய வேண்டும் என்றாலே அந்த சுகமான ஒரு அனுபவத்தை, அம்மா என்ற அந்த வார்த்தை கேட்பதற்கு அந்த பெண் பிரசவ வழியில் எந்த அளவுக்கு போராட இருக்கின்றது. அதுபோல்தான் ஒரு பெண் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றாலும், எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்டு பெற வேண்டும் என்றாலும் நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறோம். 33% இடஒதுக்கீடு அரசியலில் இது அன்னை சோனியா காந்திஜி அவர்களின் கனவு. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வழிவகுத்து கொடுத்தார். தலைவர் ராகுல் காந்திஜி இதற்காக அயராத முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜில் உண்மையாகவே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார். மோடி அரசோ எங்களை ஏமாற்றுகிறது, அந்த 33% இடஒதுக்கீட்டை பாராளுமன்றத்தில் அமல்படுத்திவிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் எங்களை ஏமாற்றுகிறது. இது இப்படி இருந்தால் ஆர்கனைசேஷனில், அதாவது கட்சியில் 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுப்பதற்கு யார் தடுக்கிறார்கள்? யாரும் தடுப்பதில்லை. அது கட்சியின் முடிவு தானே. அப்படி பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை கட்சியிலும் அரசியலிலும் தேர்தல் காலத்திலும் பெற்றுத்தர தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் பெருமளவில் போராடி கொண்டு வருகிறது. நான் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியாக பதவியேற்ற பிறகு இதற்காக நான் பல மாவட்டங்களில் பாத யாத்திரை செய்துள்ளேன். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்று அன்னை இந்திரா காந்திஜி அவர்களின் நினைவு நாளிற்கு ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு பேட்டி, ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அதன் தலைப்பு இந்தியாவின் வீர பெண்மணி இந்திரா அப்படிங்கிறது அதோட தலைப்பு. ஆனால் மிகவும் வருந்தக்கூடிய விஷயமாக அதில் எங்களுடைய ஒரு பஞ்சாயத்து தலைவியின் பெயர் கூட இல்லை. எத்தனையோ பஞ்சாயத்து தலைவிகள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாநில தலைவியாக நாங்கள் எல்லாம் மகளிர் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இன்விடேஷன் கார்டில் கூட எங்களுடைய பெயர் போட மறுக்கப்படுவது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதை பற்றி எங்களுடைய அமைப்பு செயலாளரிடம் கேட்டால், நீங்கள் இது மாதிரியே ஒரு தனியாக ப்ரோக்ராம் செய்து கொள்ள வேண்டியது தானே இந்தியா, நாங்கள் தான் பெரிய மாநாடே எடுக்கிறோமே அம்மாவுக்கு. நவம்பர் 15ஆம் தேதி 14-15 சொல்லிட்டு பெரிய மாநாடே எடுக்கிறோமே அம்மாவுக்கு, இந்திரா காந்திக்கு. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு ஒரு அங்கம் தான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸை ஒழிய நாங்கள் ஒரு தனி அமைப்பு இல்லையே. அப்புறம் எங்களை தனியாக ஒன்றை செய்ய சொல்வது எப்படி? பல தரம் நாங்கள் இது குறித்து மேலிடத்திடம் முறையிட்டு விட்டோம். எங்கள் மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களிடம் முறையிட்டு விட்டோம். அண்ணன் வரும்போதெல்லாம் இவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள், பெண்களையும் நீங்கள் சேர்த்து பண்ண வேண்டும் என்று தொடர்ச்சியாக. ஆனால் இந்த அலுவலகம் எங்களை புறக்கணிக்கிறது, பெண்களை புறக்கணிக்கிறது. எங்களுக்கு யார் மீதும் கோபமோ வருத்தமோ இல்லை. ஆனால் எங்களுடைய உரிமை நாங்கள் பெற்று பெற நாங்கள் போராடியே ஆக வேண்டும் என்கிற சூழலில் நாங்கள் தள்ளப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சாந்தமான ஒரு போராட்டம், காந்திய ரீதியில் ஒரு போராட்டம், அகிம்சை வழியில் ஒரு போராட்டம்,
நீங்க தானே எங்களை தனியா மாலை போட சொன்னீங்க, நாங்களா போடுறோம். வேற தமிழ்நாடு முழுக்க இன்று எங்களுடைய மாவட்ட தலைவி அன்னை இந்திரா காந்திஜி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஒரு தாய்க்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, ஒரு தாய் காங்கிரஸோடு சேர்த்து அஞ்சலி செலுத்துவதற்கு எங்களுக்கு அழைப்பில்லை என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இன்று பெண்களின் முன்னேற்றம், பெண்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள், எங்களுடைய அருமை தலைவர் கார்கேஜி அவர்கள், எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரசின் தலைவி அல்கா லாம்பாஜி அவர்கள், எங்கள் சகோதரி பிரியங்கா காந்திஜி அவர்கள், எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இதற்காக போராடி கொண்டிருக்கும் சூழலில் இப்படிப்பட்ட ஒரு சில வேண்ட விரும்பாத செயல்களில் இந்த அலுவலகம், முக்கியமாக இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 4-5 பேர் சேர்ந்து எங்களை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள். திருநெல்வேலி மாநாட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் 7000 பெண்களை அழைத்து சென்றிருந்தோம். எனக்கு ஸ்டேஜில் உட்காரத்துக்கு இடம் இல்லை. கடைசியில் மைக்குக்கெல்லாம் பின்னாடி எல்லாரும் வந்து மறைக்கக்கூட இடத்துல ஒரு சேர்ல யாரோடய ஒரு சேர்லயே போய் உட்காந்துருக்கேன். பேசுவதற்கு எங்களுக்கு அழைப்பில்லை. மேடையில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அந்த தூத்துக்குடியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் கூட இருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய மாவட்ட தலைவி, தூத்துக்குடி மாவட்ட தலைவி மாரியம்மாள் இருக்கிறார்கள். அந்த பகுதியை சார்ந்த பெண், அவர்களுக்கு பேச வாய்ப்பு அளித்திருக்கலாம், இல்லை எனக்கு பேச வாய்ப்பு அளித்திருக்கலாம். தீர்மானம் படிப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். வேண்டுமென்றே 1 நிமிடம் தீர்மானத்தை கொடுத்து விடும். இதெல்லாம் தலைமைக்கு தெரியுமா என்றால் தெரியாது. நாங்கள் தலைமைக்கு பலதரம் சொல்லிவிட்டோம். எங்கள் முன்னாடி தலைமை அவர்களிடம் பலதரம் கூறிவிட்டார்கள், நீங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதில்லையே. இங்க வந்து யாரோடய பேத்தி, ஒய்ஃப் ஆஃப் இன்னாருடைய மனைவி, டாட்டர் ஆஃப் இன்னாருடைய மகள், ஓகே, சிஸ்டர் ஆஃப் இன்னாருடைய சகோதரன், அதையும் மீறி இன்னாரோட பேத்தி அப்படின்னா தான் இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை. அப்போ நாங்கள்லாம் காமராஜரோட பேத்தி, நாங்கள்லாம் காகிதம் இல்லத்தோட பேத்தி, நாங்கள்லாம் அம்பேத்கரோட பேத்தி. இப்படி பேத்தி என்று நாங்கள் சொல்லிக் கொண்டால் தான் பெண்கள் அரசியலில் முன்னேற முடியுமா? கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை எனக்கு, மாணவர் பருவத்திலிருந்து இளைஞர் பருவத்திலிருந்து. ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும்போது ஜாதி, நீ இஸ்லாமியர், ஏன் இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமிய பெண் முன்னுக்கு வரக்கூடாதா? நன்றாக செயல்படக்கூடாதா? ஏன் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி மட்டும்தானா? கரெக்டாக இந்த தரம் எம்பி எலெக்ஷனில் கூட ஒரு இஸ்லாமியருக்கும் சீட் கொடுக்கப்படவில்லை. இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால், நாங்கள் இப்படியே வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் உழைக்கும் பெண்கள் எங்கே செல்வது? நாங்களாம் எங்கே போகிறது? தேர்தல் அரசியல்னு வரும்போது ஒய்ஃப் ஆஃப், சிஸ்டர் ஆஃப், டாட்டர் ஆஃப் கொண்டு வந்துடுறீங்க, கவுன்சிலர் கொண்டு வந்து பேரை வந்து அநாகரிகமாக நான் சொல்ல விருப்பப்படவில்லை. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆஃபீஸை யார் நடத்துகிறார்கள் என்று. ஸோ மக்களுக்காக சொல்லுங்க, கட்சிக்காக இல்ல அப்படி இல்ல, கட்சி கோட்பாடு என்று ஒரு இல்ல மொட்டை ராமமோகன் அமைப்பு செயலாளர். நான் தான் சொல்றேனே, ஓப்பனா என்னோட ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன். நேற்று நான் அவரை கூப்பிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், அண்ணா இப்படி ஒரு இன்விடேஷன் கார்டு நீங்க அடிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 70 ஆண்களோட பேர் இருக்கு, ஒரு பெண்களோட பேர் கூட இல்லைன்னா இந்திரா காந்தி வீர பெண்மணி அப்படின்ட்டு அதோட டாபிக் இருக்கு, அதுல ஒரு பெண்ணோட பேராவது இன்க்ளூட் பண்ணுங்க. எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க, சென்னையில வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இல்லை என் பேர் யாரோட ஒரு பேராவது இன்க்ளூட் பண்ணுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இது வந்து வழக்கம் இல்லை என்றால் அப்போ வழக்கத்துக்கு மாறுபட்டு நாங்கள் என்ன கேட்டு விடுகிறோம்? கடந்த காலத்துல